வணக்கம். இளமை காலத்துல நம்மளுடைய மனசு சொல்றத உடல் கேட்டு இருக்கும். ஆனா நடுத்தர வயது அப்படின்னு வந்துட்டா நம்ம உடல் சொல்றதை தான் மனசு கேட்டாகணும் அப்படின்னு ஒரு சொல்லு கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இந்த நடுத்தர வயதுல இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின்ல நம்மளுடைய மனசுல ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகள் வர கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை கடந்து வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 60,000 சிந்தனைகள் எதுவா வேணாலும் இருக்கலாம். சோசியல் மீடியாவா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இல்ல உங்க உறவுகள் சுத்தி நீங்க வாழ்ற சமூகத்தை சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல அதையும் தாண்டிய விஷயங்கள் எத்தனையோ விஷயங்களா இருக்கலாம். இந்த சூழ்நிலையில நாம ஒரு வேலைக்கு போறோம், நாம அன்றாட வாழ்க்கையில சம்பாதிக்கணும், அதுக்காக நாம நம்மளோட கெரியரை டெவலப் பண்ணிக்கணும், அதுக்காக நம்ம நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதற்கான வேலை பலூன் இருக்கு. அதையும் தாண்டி வேலைக்கு போயிட்டு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் குடும்பம், வீடு, குழந்தைகள், அவங்களுக்கான சேமிப்புன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட சிந்தனைகளும் எண்ணங்களும் அதுக்கு மேல நம்ம போட வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட ரொட்டீன் லைஃப், அதுக்கப்புறம் நம்ம படுக்க போகும்போது திரும்ப அந்த கவலைகள் ஆழ்த்தும் போது தூக்கமின்மை, பற்றாக்குறையான தூக்கம், இதுக்கப்புறம் திரும்ப மறுநாள் அதே மாதிரி ரொட்டீன், அந்த மாதிரி லைஃப் மாற 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 மன அழுத்தங்களும் இறுக்கங்களும், அதாவது நம்மளை வெளிப்படுத்த முடியாத கவலைகளும் உடலை ஒரு இறுக்கமான சூழ்நிலைக்கு தள்ளுது. இந்த இறுக்கம் நாளடைவில் கார்டிசோல் அதிகமாகுது. பிரெயின்ல நம்மளோட இன்சுலா கார்டெக்ஸ்னு இருக்கு. அது நம்மளுடைய உடல்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன ஒலியும் கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலை இறுக்கமாகவோ தளர்த்தவோ செய்யும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா பாடி ஸ்கேன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அதனோட இறுக்கத்தை பிரீத்திங் எக்ஸசைஸ் மூலமா தளர்த்த முடியும். இதை பத்தின முழு தகவல்களையும் கீழே இருக்கிற வீடியோல கொடுத்துருக்கேன். பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.